என் தங்க பிள்ளையே, இன்று இந்த அதிர்ஷ்ட செவ்வாய்க்கிழமையினுடைய இரவில் உன் வராகி அம்மா உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அற்புத செவ்வாயின் சந்திர தரிசனத்தினுடைய நேரத்தில் இந்த தாயானவள் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். பேரதிர்ஷ்டத்தை செய்திருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பல்லவா என் பிள்ளை, உனக்கு இந்த வாய்ப்பு இந்த தாயானவள் என் மூலமாக கிடைத்திருக்கிறது. அப்படியானால் இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த அம்மா உனக்கு என்ன தர வந்திருக்கின்றேன், என்ன செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை சரியாக புரிந்து கொண்டால் என் பிள்ளைக்கு வெற்றி நிச்சயமாகிவிடும். என் தங்கமே, நாளைய விடியலில் நான் சொல்கின்ற ஒரு பொருள் உன் இல்லத்திற்கு நீ கட்டாயமாக வாங்கி வர வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பொருளை நான் சொல்கின்ற ஒருவருக்கு நீ கொடுக்கவும் வேண்டும். இதை மட்டும் செய்துவிட்டால் என் பிள்ளையே, நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும். நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு தாமதத்தை ஏற்படுத்துகிறதே என்று எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு, நாம் இதையெல்லாம் பெறுவதற்குரிய தகுதியினை இப்பொழுது பெற்றுவிட்டோம் என்று எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, எத்தனையோ தடைகள், எத்தனையோ தடங்கல்கள் உனக்கு ஏற்பட்ட பொழுதிலும் அந்த விஷயத்தில் சாதிக்க வேண்டும் என்று நீ துணிந்து நின்று கொண்ட நேரத்தில் உன்னுடைய வீரத்தையும் உனக்குள் இருந்த அந்த மனதைரியத்தையும் உன் தாயானவள் நான் கண்டேன். உன்னுடைய தைரியத்தை கண்டபொழுதுதான் இந்த தாயானவளுக்கு முகமை சிரிப்பினை கண்டது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் என் பிள்ளை பயமுற்று நின்றிருந்த காலத்திலும், ஒரு விஷயத்தை செய்ய முடியாது என்று நீ பின்வாங்கிய நேரத்திலும் உன்னோடு இருந்து உனக்கு ஊக்கத்தை கொடுத்தவள் உன் தாயானவள் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை உன்னால் செய்ய முடியும் என்கின்ற துணிச்சல் கொண்டு நீ அதனை செய்வதற்கு முன் வருகிறாய் என்றால் அப்பொழுது இந்த தாயானவள் நிச்சயமாக உன்னை விட்டு ஒரு அடி கூட நகர்ந்து செல்ல முடியாது. அதைத்தான் இப்பொழுது நானும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். எல்லாவற்றையும் பிரித்து வாழ தெரிந்த உனக்கு இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமும் உன்னால் எளிதாக ஜீரணிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற நன்மைகளை என் பிள்ளை இனிமேல் கண்கூடாக காணப்போகின்றாய். யாருக்கெல்லாமோ இந்த வாழ்க்கை உன்னோடு சேர்த்து வைத்து பல நல்லதை செய்து கொடுத்தது, ஆனால் உனக்கு ஒன்று என்றால் மட்டும் நல்லது நடந்து விடுவதில்லை என்று எண்ணி நீ வருத்தம் கொள்கின்றாய். ஒரு நாளும் இப்படி நீ நினைக்க கூடாது. உனக்கு அந்த நேரத்தில் நல்லது நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தப்படுகிறோமே என்று வருந்துவதை நிறுத்திவிட்டு, இனிமேல்தான் இவர்கள் முன்னிலையில் நாம் வாழ்ந்து காட்டப் போகிறோம் என்று நினைத்து சந்தோஷப்படு. உனக்குள் அந்த உணர்வை ஊட்டியதே இந்த அவமானம்தான் என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மனநிறைவு வந்துவிடும். எந்த நேரத்தில் எல்லாம் என் பிள்ளைக்கு மனதிற்குள் இருந்த எண்ணங்களும் மனதிற்குள் இருந்த சோதனைகளும் உன்னை வாழவிடாமல் தடுத்து நிறுத்தும் என்று என் பிள்ளை உனக்குள் தோன்றியதோ, அந்த நொடிதான் நீ விழித்து கொண்டாய். இந்த வராகியினுடைய பிள்ளையாக, இந்த தாயானவள் என்னுடைய குழந்தையாக நீ விழித்து கொண்ட நேரம் அது. அந்த நேரத்தில்தான் உன் வராகி அம்மா என்னுடைய முகத்தில் நான் சிரிப்பை கண்டேன். அப்பொழுது என் பிள்ளைக்கு நடக்குமா நடக்காதா என்று நீ பதறும் பொழுதெல்லாம் நானும் உன்னோடு சேர்ந்து பதற்றத்தில் நின்று கொண்டிருந்தேன். ஏனென்றால் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறாயோ, இது எப்படி நீ கையாளப் போகிறாயோ என்று உன் அம்மா எனக்கும் ஆர்வம் இருக்கும் அல்லவா? என்னுடைய ஆர்வம்தான் இன்று உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நாளைய விடியல் என்ன விடியல்? நாளைய விடியலானது திருவாடி பூரம். என் பிள்ளையே, ஆடி பூர நாளில்
நீ வளையல் தெய்வங்களுக்கு அணிந்து அவர்களின் மனதை குளிர வைக்க வேண்டிய நாள். என் பிள்ளையே, நாளை கட்டாயமாக உன் இல்லத்தின் பூஜை அறைக்கு நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொருள் கண்ணாடி வளையல். கண்ணாடி வளையலை வாங்கி கொண்டு வந்து உன் இல்லத்தில் இருக்கின்ற அம்மனின் புகைப்படமானாலும் சரி, அம்மன் சிலையானாலும் சரி, அதற்கு மாலையாக போட வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் ஒரு 2 கண்ணாடி வளையலையாவது வாங்கி கொண்டு வந்து உன் இல்லத்தின் பூஜை அறையில் வைத்து நீ பூஜைகள் செய்ய வேண்டும். என் தங்கமே, கோவிலில் கொடுக்கக்கூடிய வளையலை வாங்கி கொண்டு வந்து உன் இல்லத்தின் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யக்கூடாது. புதிதாக வாங்கி கொண்டு வந்து பூஜை செய்து அதனை உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற பெண்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். என் தங்கமே, இதுவெல்லாம் எந்த நிலையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்பதனை என் பிள்ளை முதலில் நீ உணர்ந்தாயானால் வராகி சொல்வது என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரியும். என் குழந்தைக்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாள் மிகவும் அதிசக்தி வாய்ந்த நாள். கோவில்களில் கூழ் ஊற்றுவது சிறப்பாக நடக்கும். அம்மன் கோவில்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது. அம்மன் கழுத்தில் அணிந்த வளையல்கள் உன் கைகளுக்கு வந்து சேர்ந்தால் கோடான கோடி புண்ணியம் உனக்கு கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்கும் என்பதனை நீ துணிந்து எதிர்கொண்டு வரவிருக்கின்ற அனைத்து சந்தோஷங்களையும் நான் பெற்றுக்கொள்வேன் என்று நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ முன்னேறிச் செல். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம், எது வந்தாலும் அதனை பெற்றுக்கொள்ளலாம் என்ற உன்னுடைய அந்த நம்பிக்கைதான் இந்த தாயானவள் எனக்கும் நம்பிக்கை. ஏனென்றால் இந்த நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக நீ பிழைத்து கொள்வாய். அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை என்று அம்மா பல முறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏன், இந்த நொடி கூட நிச்சயமில்லாத நொடிதான். அதனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் வரப்பிரசாதமாக எண்ணி பொக்கிஷமாக நினைத்து அதனை சந்தோஷமாக நீ அனுபவிக்க தொடங்கு. எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எண்ணி நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும். யாருக்கெல்லாமோ இந்த வாழ்க்கையில் கிடைத்த அத்தனை விஷயங்களும் மனதிற்குள் வேதனையை தந்திருந்தாலும் என் பிள்ளை, உனக்கு இனிமேல் நல்லது நடக்கும். நீ சந்தித்த எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கும். நாளைய விடியலை நல்லபடியாக எதிர்கொள்ள தொடங்கு. ஏதேனும் ஒரு அம்மன் சன்னதிக்காவது நிச்சயமாக சென்று தெய்வங்களை நீ வணங்கு. உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரும். யார் நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் இனிமேல் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நல்லது நடக்க வேண்டும் என்றிருக்கும் பொழுது அதை நடத்தி காட்டாமல் உன் அம்மா நான் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள். நாளை நிச்சயமாக அம்மா திருவாடிபூரத்தில் உனக்கான மங்களகரமான காட்சியை கொடுப்பேன். நாளை முழுவதும் இந்த அம்மா என்னை பின்பற்றி கொண்டே இரு. நான் தோன்றுகின்ற காட்சியை கண்டாலே உனக்கு பேரதிர்ஷ்டம்தான். நாளை நான் உன்னை தேடி வரும் பொழுது என்னை சரியாக நீ கண்டுவிட்டால் நிச்சயமாக இனிமேல் எத்தனை காலமானாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, கர்ப்பிணி பெண்கள், இதுவரையிலும் கருவுறாத பெண்கள் என்று இவர்கள் எல்லாம் நாளை கோவிலில் வளையல்களை வாங்கி கையில் அணிந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்லது நடக்கும். நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்தே தீரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, பல்வேறு விதமான சந்தோஷங்கள் நாளைய விடியலில் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. நான் சொல்வது போல வளையல்கள் நாளை நிச்சயமாக உன் கண்களில் அடிக்கடி தென்படும். திருவாடிபூரத்தில் உன் கண்களில் தென்படுகின்ற வளையல்கள் உன் வாழ்க்கையை உனக்கு அதுபோல நல்லபடியாக மாற்றும் என்கின்ற ஒரு விஷயத்தை உணர்த்தும். அந்த வளையல்கள் எழுப்புகின்ற ஓசை உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமான உற்சாகப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு இனி வருகின்ற காலங்களை எதிர்நோக்கி என் பிள்ளை வெற்றி நடை போடத் தொடங்கு. உன்னோடு இந்த வராகி பயணிக்கிறாள் என்பதனை எந்த காலகட்டத்திலும் மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு நான் இருக்கும் வரை எதை பற்றிய கவலையும் வேண்டாம்.
யாரை பற்றிய சிந்தனையும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு குழப்பங்கள் வேண்டாம் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்வை நோக்கிய பயணத்தில் வெற்றியோடு நீ என்னோடு பயணித்து வா. நான் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்வேன் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.